ஷர்மிளா, நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்ட சூழ்நிலையில் இன்று நீட் மறுதேர்வு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. MBBS முதலாம் ஆண்டு படிக்க விரும்பும் மாணவர்கள் இந்த ஜூன் 21ஆம் தேதி அன்று நீட் தேர்வை எழுதலாம் என்றும் அவர்கள் புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லை என்றும் ஏற்கனவே உள்ள விண்ணப்பித்த எழுதிய அந்த விவரங்களே தேசிய தேர்வு முகமையால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் அவர்களுக்கான தேர்வு மையங்கள் பின்னர் தெரிவிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மற்றொரு மிக முக்கியமான பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை CBI தெரிவித்திருக்கிறது. இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டு 30 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாக தகவல் தெரியவந்த சூழ்நிலையில் தேசிய தேர்வு முகமையின் அதிகாரிகளே இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் அவர்களுக்கு தொடர்பு இருப்பது அம்பலமாகி இருக்கிறது என்றும் CBI தெரிவித்திருக்கிறது. இதனால் கைது செய்யப்பட்ட நபருக்கும் தேசிய தேர்வு முகமைகள் துறையின் அதிகாரிகளுக்கும் இடையே தொடர்பு இருந்ததால் தான் அந்த தேர்வு வினாத்தாள் தயாரிக்கும் பொழுதே அதனுடைய ஃபேர் காப்பியை இந்த நபர்களுக்கு வழங்கி இருப்பதாகவும் அதில் உள்ள 90% கேள்விகள் வந்ததும் நீட் தேர்வை ஒட்டியே அந்த கேள்விகளும் இருந்ததும் தெரிய வந்திருக்கிறது. கையால் எழுதப்பட்ட அந்த வினாத்தாள் விவரங்களை எண்கள் மட்டுமே வரிசை மட்டுமே மாறி இருந்தது மற்றும் வினாக்களும் விடைகளும் மாறவே இல்லை என்றும் அதே வினாக்கள் போனதற்கு காரணம் தேசிய தேர்வு முகமையில் உள்ள சில அதிகாரிகள் இந்த நீட் தேர்வு மையங்கள் நீட் தேர்வு பயிற்சி மையங்கள் நடத்தும் நபர்களுடன் தொடர்பு வைத்து அவர்களுக்கு அதில் உள்ள வினாத்தாள்களை வழங்கி வந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. ராஜஸ்தானின் கோட்டா மற்றும் ஹரியானாவின் குர்கிராம் மற்றும் டெல்லியில் உள்ள சில தேசிய பயிற்சி மையங்களில் நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த JEE நீட் உள்ளிட்ட முக்கியமான தொழிற்கல்விக்கான நுழைவுத் தேர்வுக்கு அங்கு தங்கி படிக்கின்றனர். ஆனால் அந்த பயிற்சி மையங்களுக்கு தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளுடன் தொடர்பு இருப்பதால் அந்த குறிப்பிட்ட தேர்வு மையங்களில் அதிகமானோர் தேர்வு பெறுவதும் வினாத்தாள்களின் ஒரு ஃபேர் காப்பியை பெற்று அதை விற்பதும் அங்கு நடைமுறையாகி இருக்கிறது. எந்த தேர்வு மையத்தில் பயின்றால் அதிக பேர் தேர்ச்சி அடைகிறார்களோ அந்த தேர்வு மையங்களுக்கு தேர்வு முகமை அதிகாரிகளே அந்த வினாத்தாள்களை குறிப்பிட்ட அளவு கொடுத்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதனால் ஜூன் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வு நடத்தப்படும் என்ற அறிவிப்போடு தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளுக்கும் இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் தொடர்பு இருப்பதை CBI அம்பலப்படுத்தி இருப்பது மேலும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. நீட் தேர்வு வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் தகுதி அடிப்படையிலும் நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நீட் தேர்வு ஒரு நுழைவுத் தேர்வு போல் அமல்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த நீட் தேர்விலும் பல்வேறு முறைகேடுகள் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே இந்த மாணவர் சேர்க்கையை நடத்துவதில் என்ன தவறு என்ற கேள்வியும் இப்போது மீண்டும் எழுந்திருக்கிறது. ஷர்மிளா.